எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவினுள் முடி கடற்கடிற்றை கருத்துள் இருத்துவான் கடற்கடிற்றை கருத்துள் இருத்துவார் திருந்த புவனங்கள் ஈன்ற புட்பாவை திருந்த புவனங்கள் ஈன்ற புட்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்துட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடல்லட குன்றட சூரள விண்ணி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே கடலள குன்றள சூரள விண்ணி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே ஆலவனத்தமலங்கடம் கண்டு வந்த காரைக்காலம் தன்னை பாலருந்தி உமை முலையில் பதிக விதம் பல பகர்ந்த பாலன் தன்னை சூலையினை சிவனருடால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்றை அடியறையும் அடிவணங்கு போமே திருச்சிற்றம்பலம் பார்வதி பதை அருள்வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராண விரிவுரை என்கிற ஞான பூஷையிலே அறிவாட்டாய நாயனார் புராணம் பற்றி பேசுவதற்கு நிற்கிறது. நாயன்மார்கள் சிவபக்தியினுடைய ஒரு உச்ச நிலைக்கு சென்றவர்கள். பிஹெச்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம 1ஆம் கிளாஸில் இருக்கிறோம். இன்னும் அட்மிஷனே ஆகாத நிறைய இருக்காங்க. சுவாமி அவருடைய கருணையினாலே நம்ம எல்லாம் இந்த நெறியில் ஈடுபடுத்தியிருக்கிறார். சிவனுக்கு தொண்டு செய்யும்படியாக, சிவபுராணங்களை கேட்கும்படியாக, சிவாலய தரிசனம் பண்ணும்படியாக, திருநீறு பூசும்படியாக, ருத்ராட்சம் அணியும்படியாக நம்மளெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துருக்கார். இன்னும் இதில் சேராதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நிறைய. அதனால் நம்ம பரவாயில்ல, நமக்கு மதிப்பெண் உண்டு. அப்படி நாயன்மார்கள் அந்த பக்தியில் மிக உயர்ந்த இடத்தை அடைந்தவர், எவரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. நாயன்மார்களுக்கு முன்பாக வேற யாரும் நிற்க முடியாது. அவர்களுடைய பக்திக்கு முன்பாக அவர்களுடைய பக்தி தரத்தை அளவிடுவதற்கு யாராலும் முடியாது, யாரும் முன்ன நிற்க முடியாது. அவங்க பக்தியை மற்றவர்களாலே சோதிக்க முடியும். தேவர்களோ மற்ற முனிவர்களோ சித்தர்களோ நாயன்மார்களுக்கு நிகராக வர முடியாது. நாயன்மார்களுக்கு நிகராக சிவபக்தி பண்ண முடியாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், சிவனிடத்தில் வேற எதையும் கேட்காமல், அவருக்கு தொண்டு செய்வது மட்டும்தான் என்ற நிலையிலே இருந்து பக்தி செய்தவர். இப்போ நாம் ஒருத்தருக்கு தொண்டு செய்வோம் என்றால்
ஏதாவது ஒரு பலனை கருதி செய்வது, ஒரு வருமானத்தை கருதியோ அல்லது ஒரு புகழை கருதியோ அல்லது ஏதேனும் ஒரு காரணத்தை கொண்டு அவர்களுக்கு நாம் தொண்டு செய்வோம், உதவி செய்வோம். நாயன்மார்கள் அப்படி இல்லை. நாயன்மார்கள் எப்படி என்றால் அவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த உலக பலனையும் அவங்க கேட்கல, சொர்க்கம் முதலான பலன்களையும் அவர்கள் கேட்கவில்லை. இந்திர பதவியோ வைகுந்த பதவியோ பிரம்ம பதவியோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பலனையும் அவர்கள் கேட்கவில்லை. சரி, அதுதான் பரவாயில்ல, பற்று இல்லைன்னு வச்சுங்க. மோட்சமாவது ஒன்று இருக்குன்னு, மோட்சம் முக்தி, அந்த முக்தியும் கூட வேண்டாண்டாங்க. அவங்க தான் நாயன்மார்கள். சிவபெருமான வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும், மிக உச்சமான பலன். அந்த மோட்சமும் வேண்டாம், அவனுக்கு தொண்டு செய்கிற அந்த ஒரு பாக்கியம் இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறவங்க நாயன்மார்கள். அதனாலே எதையும் எதிர்பார்க்காமல் சிவபக்தி பண்ணியவர்கள் நாயன்மார்கள். அதனாலே அவர்களுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியும். அவர்களுக்கு முன்பாக சிவன் ஒருவர் தான் நின்று அந்த பக்தியை பற்றி சிந்திக்க முடியும், பேச முடியும். சுவாமி தான் அவர் அந்த பக்தியை அளவிட முடியும். அதைத்தான் திருக்கணிக்கப்படியார் இந்த ஒரு உண்மையை ரொம்ப உள்ளார்னு சொல்கிறது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பதனை கண்ணப்பர் தாமறிவர் அன்றி காலத்தியார் அறிவர் மற்ற யாவரையும் அன்பன்றது அப்படின்னு அழகா சொல்லி நமக்கு விளக்குகிறார் திருக்கணிக்கப்படியார் ஆசிரியர். திருக்கடவுள் உய்ய வந்த தேவநாயனார் எழுதிய திருக்கணிக்கப்படியார். அதனாலே அந்த மாதிரியான உயர்ந்த பக்தியுடைய நாயன்மார்கள் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலே வாழ்ந்தோம், நம்முடைய தமிழர், நமக்கு சொந்தக்காரர்கள். அதனாலே நாம் எவ்வளவு பெருமை கொள்ள வேண்டும். வேற எந்த நாட்டிலும் அப்படி கிடையாது, இவ்வளவு பக்தி பண்ணியவர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட நாயன்மார்களுடைய சிவத்துண்டு பற்றி நாம் பேசுகிறோம், சிந்திக்கிறோம் என்றால் இது உயர்ந்த ஒரு ஞான வேள்வி, சிவஞான வேள்வி. அப்படிப்பட்ட ஒரு ஞான பூஷை, ஞான வேள்வியிலே இன்றைக்கு அறிவாட்டாய நாயனாருடைய வரலாறு. அறிவாட்டாய நாயனார் வருங்குனர் பொன்னி நாட்டொரு வாழ்பதி. நம்ம நாட்டுக்கு பொன்னி நாடு என்று காவிரி பாய்கின்ற வளம் பொருந்திய நாடு. பொன்னினா காவிரி. பொன்னி நாட்டொரு வாழ்பதி கரும்பு வண்டொடு சூழ்ந்து முரண்டிட. சுரும்பு வண்டொடு சூழ்ந்து முரண்டிட. அதனால வண்டுகள் ரீங்காரம் பண்ணி கொண்டே இருக்கும். வண்டு ரீங்காரம் பண்ணுவதற்கு தமிழிலே முரளுதல் என்று, முரளுதல், மூசுதல் என்று தமிழ் சொல் பாருங்கள். வண்டு முரல்வது, அதை வண்டு முரண்டு நம்முடைய திருநாவுக்கர சுவாமிகள் சொல்றார். மாசி வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீழவேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. சிவபெருமானுடைய திருவடி நிழல் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அனுபவத்தை சொல்றார். திருவடி நிழல், இப்போ நாம் அந்த திருவடி நிழல் பக்கத்தில் போனதில்லை, அதனுடைய அனுபவம் நமக்கு தெரியாது. சுவாமி சொல்றார் இப்படி இருக்கும். மாசில் வீணையும், வீணை வாத்தியம் கேட்டால் எப்படி இருக்கும்? ரொம்ப அமைதியாக இருக்கும். மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும், இளவேறிற்கான் தென்றல் வீசுகின்ற இளவேல். மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. பாட்டுன்னா அப்படி இருக்கும். அப்படி வண்டு முரளுதல், மூசுதல், அப்படி அந்த தமிழ் சொல் அது இயற்கை வளம்.
விரும்பு மென்கண் உடையவாய் விட்டு கரும்பு தேன்குடியும் கணமங்கலம். அந்த வண்டுகள் ரீங்காரம் பண்ணுகின்ற கரும்பு வயல்களை உடைய, கரும்பு தேன் குடிகின்ற வயற்புறங்களை உடைய கணமங்கலம் என்று அந்த ஊர் கணமங்கலம். சென்னலார் வயல் கட்ட செந்தாமரை முன்னர் நந்துமின் முத்தம் சுரிந்திட துண்ணும் மல்லர்கள் மேற்கொண்டு தோன்றுவார் மண்ணு பங்கைய மாநிதி போன்றுடார். அங்கே ஒரு பக்கம் கரும்பு நிறைய விளைஞ்சிருக்கு, ஒரு பக்கம் நெல் விளைந்து கிடக்கும், ஒரு பக்கம் வாழை இருக்கும். இப்படி நெல், கரும்பு, வாழை, இஞ்சி, மஞ்சள், தாழை இப்படி வளம் பொருந்திய பகுதி. திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற திருத்துறை கண்ணத்தங்குடி போட்டு கண்ணத்தங்குடி கணமங்கலம். அது இப்போ கண்ணத்தங்குடின்னு வழங்கும். திருத்துறைப்பூண்டி அருகில். திருத்துறைப்பூண்டிங்கிறது சிவாலயம், பழமையான சிவாலயம். அது திருத்தருப்பூண்டி என்று திருத்தரு, அந்த வில்வ மரங்கள் திருத்தருப்பூண்டி அப்படின்னு. அந்த வயல் பகுதியிலே தாமரை பூக்கள் இடையிடையே நிறைய பூத்து கிடக்கும். அது இந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, மல்லர்கள் அந்த தாமரைப்பூவை பறித்து மேலே கொண்டு வர்றாங்க. களை, தாமரைப்பூவே களையாக இருக்குது. அவ்வளவு தாமரைப்பூ நிறைய வயலில் வளர்ந்துருக்கு. அவ்வளோ வளங்குண்டிய ஊர். அதை வெளியில் எடுத்துகிட்டு வர்ற போது அவங்களாம் பதும நிதி அப்படிங்கிற ஒரு நிதியை வெளியில் கொண்டு வர்ற மாதிரி தான். பதும நிதி என்பது தேவலோகத்தில் இருக்கும். தேவலோகத்தில் 5 நிதிகள் இருக்கும். சங்க நிதி, பதும நிதி, காமதேனு, கற்பக விருட்சம், சுரபி சிந்தாமம் எல்லாம் தேவலோகத்தில் இருக்கும். அதில் ஒன்று மட்டும் இங்கே இருந்துச்சுன்னா நம்மளாம் இந்த எத்தனையோ தலைமுறைக்கு அது வசதியாக இருக்கும். அவரோட செல்வந்தர் தேவலோகத்தில் இருக்கு. சங்க நிதி, பதும நிதி, காமதேனு, கற்பக விருட்சம், சுரபி சிந்தாமம். அப்படி இந்த தாமரையை நிறைய கொண்டு வர்றதுனால அவர்கள் அந்த பதும நிதி என்கிற, பதுமன்னா தாமரை, பதும நிதி கொண்டு வருகின்றவர்களைப் போல அவர்கள் விளங்குகின்றார்கள். அதற்கு மேலே அங்கே நீலம், நீலம் என்கின்ற பூக்கள், குவளை மலர்கள் நிறைய பூத்து கிடக்கின்றன. அந்த குவளை மலர்களிலே மீன்கள் பாய்கின்றன. மீன்கள் இங்கே குவளை மலர் மீது மீன்கள் பாய்கின்றன குளத்திலே. அதற்கு மேலே அங்கே இருக்கிற பெண்கள் முகத்திலேயும் மீன்கள் பாய்கின்றன. குளத்திலேயும் மீன்கள் பாய்கின்றன, முகத்திலேயும் மீன்கள் பாய்கின்றன. எப்படி என்றால், முகம் இந்த முகத்தில் இருக்கிற முகம் தாமரை போல இருக்கிறது. முகத்தில் இருக்கிற கண்கள் மீன் போன்ற நீண்ட கண்கள். அதனாலே முகத்திலேயும் மீன்கள், குளத்திலேயும் மீன்கள் சேர்க்கிறார்கள். என்ன காரணம் என்றால், மீன் போன்ற கண் இருக்குன்னா அவங்களுக்கு தான். அதை அவர் சொல்கிறார் சேர்க்கிறார். அம்பாளுக்கு மீனாட்சின்னு பேர் இல்லை. ஆட்சின்னா கண்ணை உடையவர், மீனாட்சினா மீன் போன்ற கண்ணை. அக்குலப்பதி தன்னில் அறநெறி தக்க மாமனை வாழ்க்கையில் தங்கினார். தொக்க மாநிதி தொன்மையில் ஓங்கிய மிக்க செல்வத்து வேளாண் தலைமையார். அந்த அவர் இல்லறத்திலே வாழ்கின்றவர், நல்ல செல்வ வளம் படைத்தவர். திரவியம் நிறைய, செல்வம் நிறைய சம்பாதிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அப்போ தான் சிவ தர்மங்கள் பண்ண முடியும். செல்வம் இல்லைன்னா ஒன்றும் இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை. அதனால பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. அந்த பொருளை தேடி அதை அருட்செல்வமாக மாற்றிக்கொள்ளணும். பொருட்செல்வம் தேட வேணும். அதை அப்படியே வச்சுருந்தா செல்லாது, அங்கே செல்லாது. இப்போ அமெரிக்காவிலேருந்து பணம் கொண்டு வந்தால் இங்கே செல்லுமா? இங்கே உள்ள பணத்துக்கு அதை மாற்ற, செல்கிற பணமாக மாற்றி. அது மாதிரி இங்கே நாம் தேடுகிற செல்வத்தை அங்கே எடுத்துகிட்டு போகவும் முடியாது. அப்படியே போனாலும் செல்லாது. அப்படியே கெட்டிக்காரன் யாரும் எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க, அங்கே அது ஒன்றுதான் ஆகாது, செல்லாது. அதனாலே அதை தர்மம் செய்வதன் மூலமாக அங்கே செல்ல, அது செல்லாத நோட்டை செல்ல வைக்கிற மாதிரி. சிவதர்மம், சிவதர்மம் இயன்றளவு சிவ தர்மங்கள், தானங்கள் செய்கிற போது அதுதான் நமக்கு அங்கே உதவும். அப்படிப்பட்ட செல்வம் அவசியமானது. இவர்களெல்லாம் நிறைய செல்வத்தை தேடி அதனாலே அருளை தேடிக்கொண்டவர்கள். வேளாண் தலைமையார்,
வேளாளர் அப்படிங்கிற வகுப்பிலே தோன்றியவர். தாயனார் என்னும் நாமும் தரித்துள்ளார். அவர் பேர் தாயனார் என்று, தாய் போன்ற ஒரு தன்மை உள்ளவர் தாயனார். தாயனார் என்னும் நாமும் தரித்துள்ளார். சேயகாலம் தொடர்ந்தும் தெளிவிலா மாயனார் மண் கிடைத்தறியாத தூய நான்மலர் பாதம் தொடர்ந்துள்ளார். நீண்ட காலம் மகாவிஷ்ணுவானவர் பூமியை கிளைத்துக் கொண்டு சென்றார். கருத்தி அவதாரம் எடுத்து, வராக அவதாரம் எடுத்து பூமியை அப்படியே அகழ்ந்து 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 சென்றார். பன்றினா பிரம்மாண்டமான ஒரு பன்றி. சிவனுடைய திருவடியை பார்ப்பதற்காக பூமியை அகழ்ந்து அகழ்ந்து சென்றார். ரொம்ப காலம் போனார். அவராலே காண முடியவில்லை. 40,000 வருஷம் நின்று பார்க்க முடியும். 40,000 வருடம் அந்த திருவடியை பார்க்க முடியவில்லை. சிவபெருமானுடைய திருவடியை பார்க்க முடியவில்லை. யாரு? நாராயணமூர்த்தினார், மகாவிஷ்ணுனார். சேய காலம் தொடர்ந்தும் தெளிவிலா மாயனார் முன் கிடைத்தறியாத அத்தூய நான்மலர் பாதம் தொடர்ந்துள்ளார். அப்படி பூமியை தோண்டி 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 பார்க்க முடியாத அந்த திருவடியை இவர் எளிதிலே பற்றி கொண்டார். நாயனார் எளிதிலே அந்த திருவடியிலே அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறார். மின்னு செஞ்சடை வேதியற்காம் என்று சென்னல் இன்னமுதோடு செங்குறையும் மண்ணு பைந்துணர் மாவடுவும் கொணர்ந்து அன்ன என்று அமுது செய்விப்பறார். சிவனுக்கு கைங்கரியம் செய்கின்ற ஒரு பெரும் புண்ணியத்தை உடையவர். எல்லாரும் சிவனுக்கு கைங்கரியம் பண்ணிட முடியாது. எவ்வளவோ கோடீஸ்வரன் இருக்கிறான், சிவனுக்கு தொண்டு செய்ய முடியுமா என்றால் முடியாது. பதவியில் உள்ளவர்கள், படித்தவர்கள் சிவகைங்கரியம் பண்ண முடியுமா என்றால் அது எளிதிலே வாய்க்காது. அவனுடைய அனுகிரகம் அங்கிருந்து வரும், பாய்மன் கொடுக்கும். அதனாலே சிவனுக்கு தொண்டு செய்வது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. சிவ தொண்டு இருக்குது, அது முதல்ல சொன்ன மாதிரி எதையும் எதிர்பார்க்காமல், செருக்கு இல்லாமல், நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் செய்வது உயர்ந்தது. சிவ தொண்டு செய்வது உயர்ந்தது. அதை நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் செய்வது மிக உயர்ந்தது. அதான் ஏகனாகி இறைபணி நிற்க அப்படின்னார் சிவஞான பதத்தில். அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்க, எல்லாம் அவனுடைய திருவருளாலே நடக்கிறது என்று சொல்லி அவன் செய்கிறானே தவிர நாம் செய்யவில்லை என்று எண்ணி சிவோகம் பாவனையினாலே அந்த பணியை செருக்கற்று செய்க, யான் எனது என்கின்ற செருக்கு இல்லாமல் செய்க, ஏகனாகி இறைபணி நிற்க. அப்படி நின்றால் என்ன பலன்? மலம் மாயை தன்னோடு வல்வினையில், மலம் ஆணவ மலம், மாயாமலம், கண்ம மலம், இந்த 3 மலங்களே இல்லாமல் சிவ தொண்டு செய்வதனாலே ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 மலங்களும் ஓடிப்போம். சிவ கைங்கரியம் பண்ணுகிறது. அதனால ஒரு பரம ஏழை என்ன பண்ணினா, கொஞ்சம் நிலம் வாங்கினான். அப்படி நிலம் வாங்கிய அவன் என்ன செய்தான், அந்த நிலமானது கொஞ்சம் கரடு முரடு, மேடு வெள்ளங்கள் உடையது. அந்த கல்லெல்லாம் பொறுக்கி, முள் மரங்களையெல்லாம் வெட்டி, மேடு வெள்ளங்களையெல்லாம் சமன்படுத்தி வேலி போட்டு அப்படி கொஞ்சம் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு பக்கம் கிணறு தோண்டினா கொஞ்சம் தண்ணீரும் கிடைச்சு, சுமாராக தண்ணீர் கிடைச்சு. அதை வைத்து விவசாயம் செய்யலாம் என்று பயிரை நட்டான். கொஞ்சம் வளர்ந்து என்னாச்சு, அப்படியே கருகி போச்சு. தண்ணீர் பாய்ச்சினாலும் கூட வளர அந்த பயிரான கொஞ்சம் வளரும், அப்புறம் அப்படியே காஞ்சி. அவனோட எவ்வளவோ பாடுபட்டு நிலத்தை சமன்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி உரம் விட்டு எருகிட்டு இப்படிலாம் பல வகையாக பாடுபட்டு குடும்பத்தோடு பாடுபட்டு இந்த பயிர் வரல. என்ன திரும்பவும் அதே மாதிரி பண்ணினா வரல. 2-3 முறை
முயற்சி பண்ணினா 4 முறை முயற்சி பண்ணினா அந்த எல்லாம் வரவே பயிர் வர. என்ன காரணம் என்றால் அந்த நிலம் கலர் நிலம். நஞ்ச நிலமாக இருந்தால் நல்லா வரும், குஞ்ச நிலமாக இருந்தாலும் பயிர் வரும், வர்ற பாட்டுக்கு தக்க மாதிரி. இது கலர் நிலம், ஒன்றுமே இல்லை, வர்ற பாடெல்லாம் வீணா போச்சு. இப்போ நாமெல்லாம் நம்ம கதை, நம்மெல்லாம் கடல் நிலத்தில் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் என்கின்ற மாயையில் அரசியல், சினிமா, சொந்த பந்தங்கள் எல்லாம் கடல் நிலத்தில் பாடுபட்டு பலன் இல்லை. அவன் என்ன பண்ணா, சலிச்சு போய் சரி ஏதாவது மரமாவது நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணினான், கொஞ்சம் ஆழமாக குழி தோண்டி. அப்படி குழி தோண்டுகிற போது இவ்வளவு பெரிய பானை கிடைச்சு. பானையை திறந்து பார்த்தா எல்லாம் வைரம், ஒரிஜினல் வைரம்மா, ஒரிஜினல் வைரம், தங்க காசுகள், சுத்தமான தங்க காசுகள், மரகதம், மாணிக்கம், வைடூரியம், கோமதி, நவரத்னங்களும் பொற்காசுகளும் குவிந்திருக்குது அந்த. அது சுமார் ஒரு 21 தலைமுறைக்கு அப்படி செல்வத்தை தரக்கூடிய பெரும் செல்வம் கிடைச்சி போச்சு. அது என்ன செல்வம் தெரியுமா? அதுதான் சிவனுக்கு செய்கிற தொண்டு. அந்த புதையல் இருக்குது, அதுதான் சிவபெருமானுக்கு செய்கிற தொண்டு. மற்ற உழைப்பெல்லாம் வீண், சிவனுக்கு செய்கிற அந்த கைங்கரியல் தான் புதையல். புதையல் அதுக்கு கிளியீடு என்று. கிளியீடுன்னா பெரும் புதையல். யாரெல்லாம் சிவனுக்கு தொண்டு செய்கிறோமோ அவெல்லாம் பெரும் புதையல் பெற்ற ஒரு பரம். அந்த மாணிக்கவாசகர் சொல்றார், இந்த கருத்தை சொல்றார். பாழ்ச்சை விழாவி, செய்னா நிலம், பாழ்ச்சைனா கிளநிலம், பாழ்ச்சை விழாவி, விழாவின்னா அது பாடுபட்டு பயனிலையாய் கிடப்பிற்கு கீழ்ச்சை தவத்தால், முன்னர் பிறவிகளை செய்த பெரும் தவத்தினாலே கீழ்ச்சை தவத்தால் கிளியீடு நேர்பட்டு, கிளியீடுனா அந்த புதையல், கிளியீடு நேர்பட்டு தாட்செய்ய தாமரை சைவனுக்கு என் புன் தலையால் ஆட்சை குழாத்தில்லை ஆண்டானை கொண்டேன் என்று பாடுகிறார். சிவனுக்கு இப்படி தொண்டு செய்வதற்கு எனக்கு உட்பிறவிலே பெரும் புண்ணியம் இருந்தது, அதனாலே சிவ கைங்கரியமாகிய பெரும் புதையல் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி மாணிக்க வாசகர் பாடுகிறார். தொண்டினுடைய சிறப்பை, சிவத்தொண்டினுடைய சிறப்பை சொல்றார் மாணிக்க வாசகர். ரொம்ப அருமையான நல்ல ஒரு உருவகம். அதனால ஆலயத்தை கூட்டுவது, மெழுகுவது, கோலமிடுவது, விளக்கேற்றுவது, நந்தவனம் அமைப்பது, சந்தனம் அரைத்து கொடுப்பது, தூபமிடுவது, தீபமிடுவது, ஆடுவது, பாடுவது, புராணம் சொல்வது, புராணம் கேட்பது, இன்னும் சொந்தக்காரங்கன்னா புராணம் நடக்குது வந்து கேளுங்கன்னு சொல்கிறது, புராணம் சொல்கிறவருக்கு 10,000 வச்சுங்க, 5,000 வச்சுங்க, சும்மா சொல்கிறேன், ஒரு உபசாரம் பண்ணுறது எல்லாம் சிவத்தொண்டில் செய்யும். ஆகையினாலே இந்த திருநாவுக்கரசர் சொல்றார், நிறைவெறுமாறு நூலியே நெஞ்சே நீவார் ஆமாறும் திருவடிக்கு அகமுடையன் அன்புவேன் பூமாலை புரிந்தேத்தேன் புகழ்ந்துரையன் புத்தெழு கோமானன் திருக்கோயில் தூகேன் மெடுவேன் கூத்தாடேன் சாமாரே விரைந்தேன் சதுராரே சார். இதெல்லாம் செஞ்சா ஆமாறு, இதெல்லாம் செய்யலைன்னா சாமாறு. ஆமாறு சாமாறு என்று சொல்றார் மாணிக்கவாசகர். சிவத்தொண்டு செய்து வாழ்ந்தால் அது ஆமாறு, சிவத்தொண்டு இல்லாமல் வாழ்ந்தால் அது போமாறு, போகின்றபடி. அதனால அந்த சிவத்தொண்டை பற்றி அப்படி மாணிக்கவாசகர் அப்படி இவர் என்ன தொண்டு செய்கிறார் என்றால், இந்த நாயனார் அந்த சிவ கைங்கரியத்தில் சுவாமிக்கு என்ன பண்ணுவார், நல்ல சென்னல் இருக்குவாருங்க, சென்னல். அப்போ குளத்து சம்பான்னு சொல்லுது, சம்பாரிசி சென்னல் அப்படின்னு சொல்லுது. சென்னல் அது சென்னல் ரொம்ப கொஞ்சம் உயர்ந்த ரகம். ரகத்து நெல்லில் பல ரகம், நெல்லில் எவ்வளவோ ரகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் சென்னல் உயர்ந்தது. சென்னல் இன்னமுதோடு செங்கீரையும், சென்னல் அரிசி அதை வந்து நல்ல சமைத்து அதை உணவாக எடுத்துக்கொள்வார். அதோடு கீரை, கீரை செங்கீரை இருக்கு, அந்த செங்கீரை எடுத்துக்குவார். அதுக்கு மேலே மண்ணு பைந்துணர் மாவடுவும் உணர்ந்து, மாவடு, மாவடு வந்து அதை வந்து பக்குவமாக ஒரு துவையல் பக்குவமாக அதை வந்து ஊறுகாய் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். மாவடு அதை அப்படியே கொஞ்சம் இது பண்ணி வச்சுருப்பாங்க. மாவடு மாதா ஊட்டாத சாதத்தை மாவடு ஊட்டுன்னு சொல்லுவாங்க. மாவடு நல்லா
அதில் இருக்கிற ஒரு துவர்ப்பு சுவை நல்ல ருசி தரும். அதனால சுவாமிக்கு மாவோடு ஊற்றினார். யார் இந்த நாயனார்? நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற நாயனார் பேர் என்ன? அறிவாட்டாயனார். அவர் இயற்பெயர் தாயனார் என்று. தாயனார். திருச்சிற்றம்பலம். நீங்கள் அனைவரும் சீராளதேவன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை தட்டுங்களேன். ஓம் நமச்சிவாய.